பிரைஸ் பீ டு காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிற தேவ பிள்ளைகளே, நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் சங்கீத தியானத்துக்குள்ளாக நாங்கள் செல்வோம். இன்றைக்கு நீங்கள் 19ஆம் சங்கீதத்தை படித்திருப்பீர்கள். இந்த சங்கீதம் முதலாவது புத்தகம். அதாவது நான் சொன்னீங்களா, சங்கீதம் 5 புத்தகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது புத்தகம் அது பஞ்சாகமத்தில் இருக்கிற அந்த முதலாவது புத்தகம் ஆதி ஆகமத்தோடு ஒத்து இருக்கிறது நாங்கள் படித்துக்கணும் இல்லையா? ஸோ அதில் என்ன இருக்குதுன்னா, தேவனுடைய கரத்தின் கிரியும் தேவனுடைய கரத்தின் கிரியில் வல்லமையும் அந்த பாவத்தை குறித்தும் மீட்பை குறித்தும் இந்த முதல் புத்தகம் நமக்கு குறிப்பாக சொல்லுகிறதுன்னு சொல்லி நாங்கள் படித்தோம். ஸோ இதில் இன்னைக்கு படித்த சங்கீதத்தில் பார்க்கும்போது இந்த வானங்கள் தேவனுடைய கிரியா இருக்கிறது என்றும் அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த மகத்துவத்தையும் தாவீது அங்கே எழுதியிருக்கிறார். அதில் 10ஆம் வசனம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருக்குன்னா பாருங்க, அது பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அப்ப 2 காரியத்துக்கு இந்த வேதாகமத்தை, இந்த வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை ஒப்பிட்டிருக்கிறார்கள். ஒன்று பொண்ணு, இன்னொன்று தேன். அப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது கோல்டு இல்லையா? அந்த கோல்டு எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த கோல்டு எல்லாருக்கும் விரும்பப்படத்தக்கதாக இருக்கிறது. அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. அது எந்த காலத்திலையும் கோல்டுடைய அந்த மதிப்பு குறையாது. அப்படித்தானங்க? உலகத்துல எல்லா நாட்டுடைய காரியத்திலையும் அவங்களுடைய மதிப்பு, அந்த பணத்துடைய மதிப்பு கோல்டை வச்சுதான் அவங்க செய்யறாங்க இல்லைங்களா? அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ இந்த கர்த்தர் வசனம் எப்படிப்பட்டதான், இந்த கோல்டோட ப்ரெஷஸா இருக்குதான், இந்த கோல்டோடு விரும்பப்படத்தக்கதாக இருக்கும், பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாக இருக்குது என்று சொல்லி இந்த தாவீது எழுதுகிறார். அப்படி நீங்க இந்த வேதத்தை அப்படி நீங்க டிசைர் பண்ணும் பொழுது, இந்த வேதத்தை அப்படி நீங்க எப்படி பொண்ணை நீங்க நேசிக்கிறீங்களோ, அதை எப்படி பத்திரமா வச்சிருக்கீங்களோ, அதை எப்படி ஒரு வேல்யூபிளா கருதுகிறீங்களோ, அதே போல இந்த வேதத்தை நீங்கள் அப்படி விரும்பும் பொழுது, இந்த வேதத்தை அப்படி நீங்கள் உட்கொள்ளும் பொழுது என்ன சொல்லியிருக்கு பாத்தீங்களா? 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்துல எப்படி எழுதியிருக்குது? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் இல்லை. அப்போ இந்த தேவனுடைய வசனத்தை நீங்க விரும்பும் பொழுது, அதை நேசிக்கும் பொழுது சமாதானம், கதை சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு வைத்து போகிறேன். அப்ப தேவனுடைய சமாதானம் அது இந்த உலக சமாதானத்துக்கு எல்லாவற்றுக்கும் மேலானது இருக்கிறது. அதான் சொல்லுது. அதனாலதான் பிலிப்பியர்ல பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழ கடவுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ எப்போ இந்த வசனத்தை நீங்க, இந்த வார்த்தையை நீங்க விரும்பும் பொழுது, 2வது பாத்தீங்கன்னா இடரல் இல்லை. இந்த வசனத்தை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு இடரல் இல்லை. there is no offense, they will not be offended. எப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்களேன், இடரல் வரும் சரிங்களா, பொய்யான உபதேசங்கள் வரும். கர்த்தர் வேதத்தை நீங்க பிரியமா இருந்து இதை நேசித்து இதை அறிந்திருக்கிற அப்படின்னால நீங்க தெளிவா இருப்பீங்க, உங்களுக்கு இடரல் வரவே வராது, விழுந்து போக மாட்டீங்க. அததான் இது சொல்லுது. The more you desire the word of God, the more you'll begin to read the word of God. And as you make yourself familiarized with the commandments and statutes of God, when the false teaching comes in, you will be standing firm in the word of God and will not be swayed by all this deception. அதென்ன சொன்னா, நீங்க கர்த்தர் வேதத்தை நேசிக்கிறபடினாலும், கர்த்தர் வேதத்தின் மேல் அன்பு இருக்கிறபடினாலும், அதை உங்களை அறிந்திருக்கிறபடினாலும், கள்ள உபதேசங்கள் வரும் பொழுது நீங்க இடறி போக மாட்டீங்க, நீங்க உறுதியா இருப்பீங்க. ஏன்னா நீங்க கண்மலையாகிய கிறிஸ்துவில இந்த உபதேசங்களில நாட்டப்பட்டு இருக்கிறீங்க. இதான் இடரல் இல்லை. அப்ப அப்படி விரும்பணுமா, அப்படி ஆசையா இருக்கணுமா அந்த வேதத்துல, அப்ப அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டானது. சரி, 2வது என்ன சொல்றாங்க? தேனை பார்க்கும்போது இனிமையானது. அதுக்கு என்ன இருக்குதா, மருத்துவ தன்மைகளும் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க சொல்லுவாங்க? தேன்ல கலந்து கொடுக்க சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன்? அந்த மருந்துல குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. ஆனா தேன் மேல போட்டிருக்கனால பாப்பா அதை சாப்பிடுது. பெரியவங்களுக்கும் அப்படிதான் இல்லைங்களா? தேன் கலந்து குடிங்கன்னுவாங்க. ஏன்? அது மாஸ்க்ஸ் த பிட்டர்னஸ், அதாவது கசப்பை அது மாற்றி இருக்குது. அப்போ கர்த்தர் வேதம் எப்படி இருக்குன்னா, அதுக்கு குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. ஆனால் சில வேளைகளிலே இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மக்கள் அஃபெண்ட் ஆகுறாங்க, கோவப்படுறாங்க. ஆனா கர்த்தர் வேதம் எப்படிப்பட்டதா, இனிமை கலந்ததாக கொடுக்கும் பொழுது, இனிமை கலந்ததாக வரும் பொழுது அது நம்மை ஆரோக்கியமாக்குகிறதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா.
அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் தேவ பிள்ளைல. அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார்க்கும் பொழுது அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க கர்த்தரை விரும்புனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சமாதானம். கர்த்தரை விரும்புனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இடரல் இல்லை. இந்த கர்த்தர் வசத்தை நீங்க ருசிக்கும் பொழுது அதை நீங்க ருசிக்கிறது எப்படி, அதை அனுபவிக்கிறதுல, டேஸ்ட் பண்றதுல, இந்த ட்ரிங்க் குடிச்சிருக்கியா, இந்த சாப்பாடை சாப்பிட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பார்த்தது இல்லைல்ல, அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அதை நாங்கள் அனுபவிக்கும் பொழுது, கர்த்தர் வார்த்தையை நாங்கள் அனுபவித்து நாங்கள் அதில் நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா உங்களுக்கு அது அவ்வளோ ஆசீர்வாதமா இருக்குது. ஹி இஸ் அ பிளஸட் பர்சன். அப்படிப்பட்டவன் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை தன் வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது இல்லைங்களா? இங்க பாருங்க, இந்த வேதாகமத்தை நமக்கு நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்முடைய மொழியில மொழிபெயர்த்து கொடுக்கறதுக்கு எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டு உங்க கையில வந்திருக்கிற வேதம். இந்த வேதத்தை நீங்க எப்படி நேசிக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க சற்று கவனித்து பாருங்க. இந்த வேதத்துக்கு எவ்வளவு கனம் கொடுக்குறீங்கிறத சற்று கவனித்து பாருங்க தேவ பிள்ளைல. நம்ம இந்த வேதத்தை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம். எப்படிதானுங்க? இப்ப பாருங்களேன், உங்க வீட்டுல நீங்க டிவி வாங்குறதுக்கோ இல்லாட்டா ஒரு ஸ்கூட்டர் வாங்குறீங்களோ எது வாங்கலாம், அதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு போய் லோன் எடுப்பீங்க. ஆனா ஒரு பைபிள் வாங்குறதுக்கு மட்டும், அக்கா எனக்கு ஒரு பைபிள் கொடு, ஒரு இலவசமா ஏதாவது கிடைக்குமா, அதை எடுத்து வாங்கி வச்சுக்கிறீங்க. இதனுடைய விலை உங்களுக்கு தெரியல. இதனுடைய விலை பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமானதா, விரும்பப்படத்தக்கதாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த வேதத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்களோ, இந்த வேதம் எப்படி உங்கள் வாழ்க்கையில முக்கியத்துவம் உள்ளதோ அவ்வளவு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவர்களா இருக்கீங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா we are so blessed. அந்த காலத்துல மிஷினரிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேதத்தை நம்முடைய மொழியில முடித்து கொடுத்திருக்கிறாங்க. நீங்க இப்ப இங்கிலாந்துலாம் போய் பாத்தீங்கன்னா அவங்க உலகத்துல அவங்க ஆளுகை செய்தாலும் கர்த்தருடைய வேதத்தை அவங்க அங்கங்கே போய் தங்கி இருந்த மிஷினரிகள் தங்களுடைய எல்லா சுகத்தையும் விட்டு அந்த மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழிகளிலே இந்த வேதத்தை அவங்க மொழிபெயர்த்து கொடுத்திருக்காங்க. ஏன் தெரியுமா? அது தேவன் நியமித்த கற்பனையும் கட்டளையுமாக இருக்கிறது. அதை உட்கொள்ளுகிறவன், அதை நடக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அப்படிதானங்க? உலகம் எங்கும் பாத்தீங்கன்னா த பெஸ்ட் செல்லர் ஆஃப் த வேர்ல்டு இன்னும் கூட பார்த்தா பைபிள் தாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான காரியம், நிறைய மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம்னா இந்த வேதாகமம் தான். இதுல எல்லாமே இருக்கு. அப்போ இந்த வேதாகமத்துக்கு எவ்வளவு கனம் நீங்க கொடுக்குறீங்கன்னு சற்று யோசனை பண்ணி பாருங்க. வேதாகமத்தை இருக்கிறதுலயே கிழிஞ்ச புத்தகமாக வச்சுக்கிறீங்க. நீங்க வண்டி ஓட்டும் போது அதை உங்களுடைய சீட்ல அடியில வச்சு அது மேல உட்கார்ந்துக்கிட்டு ஓட்டிட்டு போறீங்க. நீங்க அந்த வேதத்துக்கு எவ்வளவு கனம் செலுத்துறீங்களோ அவ்வளவா நீங்கள் பாக்கியவான்களாக இந்த உலகத்துல வாழ்வீங்க தேவ பிள்ளைல. அதனால்தான் பைபிளை படிங்கன்னு அந்த காலத்துல இல்ல தானங்க, இப்ப படிச்சாங்க இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல அதை விரும்புங்க, அதை நேசிங்க, அதை ருசிங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க ஆசீர்வாதமானவங்களா இருப்பீங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். இங்க பாருங்க, இவர் பேரு அதோனிராம் ஜட்சன். இவர் 23 வயசு இருக்கும் பொழுது அவருக்கு திருமணம் ஆகுது. அந்த பொண்ணுக்கு 22 வயசு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தங்களுடைய எல்லா காரியங்களையும் இங்கிலாந்திலே விட்டுட்டு அவங்க பர்மாக்கு போனாங்களாம். அந்த காலத்துல போகும் பொழுது அவங்க அங்க எப்படின்னா கப்பல்ல தான் போகணும். அங்க வெறும் வசதிகள் கிடையாது. ஆனா இந்த 2 பேரும் போய் அங்க இருந்து அந்த மொழியை கற்றுக்கொண்டு அந்த வேதாகமத்தை அந்த பர்மீஸ் மொழியில எழுதி அகராதிகள் உண்டு பண்ணி அப்படி அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில அவங்க வாழ்ந்தாங்களாம். ஒரு முறை அவரை கொண்டு போய் அந்த ஏதோ ஒரு கலவரம் நடந்தது, அவரை கொண்டு போய் ஜெயில போட்டாங்களாம். ஜெயில போட்டு அடிக்கிறாங்களாம், சித்திரவதை பண்றாங்களாம். அப்போ அந்த ஜெயிலர் ஒருத்தன் அவர் வாயில காரி துப்புனானா. அப்ப பக்கத்துல இருக்கிற இன்னொரு கைதி கேட்டானா, அதோனிராம் ஜட்சன்
இப்பொழுது இந்த சுவிசேஷத்துக்குரிய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, வாட்ஸ் the prospect of the gospel being preached now அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், the future is bright as the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் போல எதிர்காலமும் பிரகாசமாக உள்ளது என்று சொல்லி சொன்னாராம். அப்போ அவங்களுடைய மனப்பான்மைலாம் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அதனை கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொல்லி. தேவ பிள்ளையே, நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய கடமை என்ன தெரியுமா? இன்னைக்கு இயேசுவை பத்தி போய் சொல்றதுதான், இதை நேசிக்கிறது தான். Let the Bible, the word of God become the center of your life and it will give you more blessings. It will lead you, it will guide you, it will be everything for you that you want to be. தேவ பிள்ளைகளே, ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த வேதத்தை கையில வச்சிருக்கிறீங்களே, அதோட கனத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, அதை கனப்படுத்துங்க, அதை எம்ப்ரேஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபையை தருவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான இயேசப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களையும் இந்த வேதத்தில் இருக்கிற அந்த ப்ரெஷியஸ்னஸ் யூனிக்னஸையும் நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதை டிஸ்கஸ் பண்ணத்தக்கதான கிருபை கொடுத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யாரு கையிலெல்லாம் வேதம் இருக்குதோ அது எவ்வளவு விலையேற பெற்றது, இது தேவன் எனக்கு தந்ததுன்னு சொல்லி அதை அணைத்து கொண்டு இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இனி யாரெல்லாம் வேதத்தை இன்னும் படிக்காம இருக்கிறாங்களோ, ஏனோ தானோ இருக்காங்களோ, இந்த நாளில் தானே அவங்களுடைய இருதயத்தில் வேதம் வாசிக்கணும், நான் ஜெபிக்கணும், தேவனோடு கூட உறவு கொள்ளும் என்ற உணர்வு உண்டாக முடியாது கிருபை செய்வீராக. தேவ ஆவியானவர் எங்கள் சபையில மக்களை ஜீவனுள்ள சாட்சிகளாய் எழுப்புவீராக, மிஷனரிகளாய் எழுப்புவீராக. இன்னும் ஆண்டவர் மொழிபெயர்க்கப்படாத இன்னும் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது, அதிலே என் மக்களை அனுப்பி ஆண்டவரும் வசனத்தை சொல்லறது கிருபை செய்வீராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர், பார்த்து கொண்டிருக்கிறீர். எங்கள் ஜெபத்துக்கு பதில் தாங்க. சீக்கிரமா வர போறீங்க. அந்த வருகையில காணப்படத்தக்கதா எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இல்ல வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேவைகள் சம்பூர்ணமாய் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, செய்தியும் மற்றும் மிகுதியான வழி நடக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. துதி கன மகிமை யாவுமக்கு செலுத்துகிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise be to God.